நான் உண்மையிலேயே எது சந்தோஷப்பட முடியும்னா, இந்த காலேஜில் நான் பேசுகிறத விட இதே காலேஜில் என்ன மாதிரி ஒரு 4 திருநங்கைகள் இங்கே உங்க கூட சேர்ந்து அப்படி இங்கே இந்த கூட்டத்தில் ஒரு அங்கே இங்கே ஒரு திருநங்கை அங்கே ஒரு திருநங்கை உட்காந்தாங்கன்னா எனக்கு அதுதான் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு நினைக்கிறேன். ஸோ கல்வி வேலைவாய்ப்பு நாங்க மேடையில் வைத்து அழகு பார்க்கிறோம், நீங்கள் பார்வையாளர்கள் வரிசையிலும் அவங்க இருக்கணும் அப்படிங்கிறீங்க. உள்ளபடியே உங்களுடைய நோக்கம் புரிகிறது, அந்த நல்ல நோக்கம் புரிகிறது. வித்யா ஒரு நல்ல எழுத்தாளரும் கூட, ஒரு அரங்க கலைஞரும் கூட. நான் வித்யா என்ற ஒரு புத்தகத்தை அவர் எழுதியிருந்தார். அந்த புத்தகம் திருநங்கைகள் குறித்த ஒரு மிகப்பெரிய புரிதலையும் மாற்றத்தையும் சமூக வெளியில் ஏற்படுத்தியதில் மிக முக்கியமான ஒரு புத்தகம். இந்தியாவை தாண்டி பல அயலகங்களுக்கும் கூட அவர் பயணித்து கொண்டிருக்கக்கூடியவர், அந்த தளத்தில் இயங்கிக் கொண்டிருப்பவர். உங்களுடைய பார்வை, சுதந்திரம் பெற்றதும் பெற வேண்டியதும். பெற்றதும் பெற வேண்டியதும். பெற்றுட்டோம், பெற வேண்டியது அப்படிங்கிறதே நம்மள பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பெற்றிருக்கோம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்ம சுதந்திரம் பெற்றிருக்கோம், இதை கற்றுக் கொடுத்தது நம்ம பள்ளிக்கூடத்தில். ஆசிரியர் எப்படி சொல்லுவாங்க, சுதந்திரத்தை பற்றி ஒரு வரலாறு ஆசிரியர் கூறுவது என்னவென்றால், சுதந்திரம் காந்தி மகான் அது மாதிரி ஒரு பழைய நிறையா ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்னால போராடி கஷ்டப்பட்டு பெற்றுத்தந்தது தான் இந்த சுதந்திரம். இதை நம்ம அப்படியே தான் பார்க்குறோம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே தான் இந்த இண்டிபெண்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது நம்மளுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த காற்றை நம்ம சுவாசிக்க கற்றுக்கிட்டோமா? சுதந்திரம் பெற்றாச்சு, அந்த காற்றை சுவாசிக்க கற்றுக்கிட்டோமா? அந்த மாதிரி ஒரு வகையில் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணணும். அந்த ஒரு சுதந்திர உணர்வு அந்த நாட்டுப்பற்றோடு சேர்ந்து அந்த மாணவர்களை வழி நடத்தணும். இன்றைய கால கல்வி முறை எப்படி இருக்கு, இந்த கடமையை அவங்க நிறைவேற்றுறாங்களா அப்படின்றது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நாம அதை சரியா இன்னும் கன்வே பண்ணல, நாம எடுத்துக்கல, சுவாசித்து கொள்ளவில்லை, சுதந்திர காற்றை நாம் இன்னும் சரியாக சுவாசித்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது உங்களுடைய வாதமா இருக்குது. ஆனா சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு புறம் அடிக்க முடியாது. இது எப்பவுமே இந்த சுதந்திரத்தை பற்றி பேசுகின்ற பொழுது இந்த 2 வாதங்களுமே வைக்கப்படும். ஒன்று, நம்ம பொதுவாக வைக்கக்கூடிய கேள்விதான், நாடு உனக்கு என்ன கொடுத்ததுன்னு கேட்காத, நீ நாட்டிற்கு என்ன கொடுத்தாய் அப்படிங்கிற கேள்வி உடனே எதிர்கேள்வியாக வைக்கப்படுவது உண்டு. அவங்க அதான் கேட்குறாங்க, நீங்க சமூகத்திலிருந்து வரக்கூடியதெல்லாம் இருங்க, ஏற்கனவே சமூகம் கொடுத்திருப்பதை நம்ம எத்தனை பேர் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருகிறது. உங்களுடைய பார்வை. நம்ம சுதந்திரம் பெற்று 68 வருடங்கள் ஆயிடுச்சு, இது 69வது வருடம். முதல்ல எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன், சுதந்திர தின வாழ்த்துக்கள். இப்போது சுதந்திரம் பெற்று சுதந்திரம் கொண்டாட வேண்டிய நாள், சுதந்திரம் என்று கொண்டாடுகின்றோம். ஏன் சுதந்திரம்ன்ற நாளை நம்ம ஏன் கொண்டாடுறோன்னு யாராவது தெரிஞ்சுக்கிட்டிங்களா? சுவர் இருந்தால் தான் அதில் படம் வரைய முடியும். அதனால தான், அதே மாதிரி தான் சுதந்திரம்ன்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இந்தியாவில் இருக்கிற நிலையை மாற்ற முடியும். அந்த சுதந்திரத்தின் அடையாளமாகத்தான் நம்ம சுதந்திர நாளை நம்ம கொண்டாடிட்டுருக்கோம். ஆனால் இப்போ ஒரு தமிழ் வார இதழ்களில் அதிகமாக வருது இப்போலாம். ஸோ இப்போ தமிழ் வார இதழ்களில் நான் ஒரு பக்கம் கேள்வி பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தது. அதில் ஒரு கேள்வி, யாரோ எழுதிய ஒரு பாடலை யாரோ இசையமைக்க யாரோ பாடியிருக்காங்க, அதை அவங்க தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு டெடிகேட் பண்ணுறாங்க, தன்னுடைய ரிலேஷன்ஸ்க்குலாம் டெடிகேட் பண்ணுறாங்க. இது வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேள்வி வச்சுருந்துருக்காரு. அதோடைய இந்த கேள்வி ஒரு மாதிரி இருந்தாலும் அதனுடைய பதில் நம்மளெல்லாம் சிந்திக்க வைக்க வேண்டியதாக இருந்தது. அதில் என்ன பதில்னா, யாரோ போராடி யாரோ ரத்த சிந்தி யாரோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்களே, அதை நம்ம வீணடிக்கிறோமே, அது மாதிரி தான் அப்படின்ற ஒரு கருத்து, ஒரு பதில் நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இப்போ சுதந்திரம் அப்படின்னாலே ஒரு இளைஞனுக்கு சுதந்திரம் என்ன, அவன் அவனுக்குரிய படிப்பை படிச்சுட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு லைஃப் செட்டில் ஆகிறது அவனுடைய சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறான். ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் என்ன, அவளுடைய பேச்சுரிமைக்கு இது கொடுக்கணும், சுதந்திரம் கொடுக்கணும். அவள் அவள் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் தான் போடுவேன், எனக்கு பிடிச்சது மாதிரி தான் நான் நடந்துப்பேன், எனக்கு பிடிச்சது தான் படிப்பேன் அப்படின்னு அவளுடைய அந்த எண்ணத்தை மட்டும் கொண்டு வந்திருக்கா. ஒரு அரசியல்வாதினா அவருக்கு பதவி பணம் அவ்வளோதான். ஒரு பொதுமக்கள் அப்படின்னா பொருளாதாரம், லைஃப் செட்டில்மெண்ட், இதை தான் சுதந்திரம்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய சுதந்திரத்தோடைய நிலையாக இருக்குது. ஆனால் அம்பேத்கர் அப்படின்னு ஒருத்தவர் நம்மளுக்கு எல்லாருமே தெரியும், அரசியல் சாசனத்தில் முக்கிய பங்காற்றியவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் அரசியல் அப்படி சாசனத்தை எல்லா நாடுகளில் இருந்து அரசியல் சாசனத்தையும் பெரட்டி பார்த்துட்டு அதிலிருந்து முக்கியமான சிறந்த அரசியல் அப்படி சட்டங்களை கொண்டு தான் இந்த இந்திய அரசியல் சாசனத்தை நான் உருவாக்கியிருக்கேன். இதை உங்கள் கையில் கொடுத்துட்டேன், இளைஞர் கைகள் கொடுத்துட்டேன்.
இதை வச்சு நீங்கள் வந்து 50 வருஷம்க்கு அப்புறம் இந்தியா வல்லரசு இன்னும் ஆகலை அப்படின்னா அது உங்களுடைய தப்பு, பயன்படுத்தினவர்களுடைய தப்பு. இந்த அரசியல் சாசனத்தை யார் பயன்படுத்தணும்? நம்ம தான் பயன்படுத்தணும். அப்போ அரசியல்வாதிகள் மேலேயும் மற்றவங்க மேலேயும் தப்பு சொல்கிறதுல நம்மளுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது. நம்ம தானே பயன்படுத்தணும், நம்ம தானே ஓட் போட்டோம், நம்ம தானே செலக்ட் பண்ணோம். அப்போ நம்ம மேலே தானே தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஓட்டு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம், நமக்கான ஒரு பெரிய ஆயுதம் வாக்குரிமை அப்படிங்கிறது. உங்கள் வாக்குகளை நீங்கள் பயன்படுத்தி உங்களை ஆட்சி செய்பவர்களை ஆள்பவர்களை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமை உங்களுடைய கைகளில் விரல் நுனியில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொழுது ஆட்சியாளர்கள் சரியில்லை என்று சொல்வதோ ஆட்சி சரியில்லை என்று சொல்வதோ நீங்கள் உங்களை நீங்களே குறைத்து மதிப்பிடுவதாக, குறை சொல்லிக் கொள்வதாகத்தானே அர்த்தம் அப்படிங்கிறது அவருடைய வாதமாக இருக்கிறது. சுதந்திரம் என்றால் என்ன? சுதந்திரம் அடைந்த ஒரு சில நாட்களுக்குள் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் நேரு அவரிடம் ஒரு சிறுவன் அவருடைய வாகனத்தை இடைமறித்து நேருவை நிப்பாட்டி கேட்குறான், ஏதோ சுதந்திரம்னு சொன்னீங்களே, சுதந்திரம் வாங்கிட்டா எல்லாம் சரியாயிடுனீங்களே, சுதந்திரம் வாங்கிட்டீங்க, என்ன நடந்துருச்சு என்று கேட்கின்ற பொழுது நேரு சொன்ன பதில், ஒரு நாட்டினுடைய பிரதமர் நான், இந்த நாட்டினுடைய கடைக்கோடி குடிமகன் நீ, ஒரு சிறுவன் என்னை இடைமறித்து சுதந்திரம் எனக்கு முற்றிலுமாக கிடைத்து விட்டவா என்று கேள்வி கேட்கிறாய் இல்லையா, இதுதான் சுதந்திரம் அப்படின்னு நேரு சொன்னார். இப்போ சுதந்திரம் என்பது கேள்வி கேட்கக்கூடியதில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தோடையே நமக்கு பல நேரங்களில் அடங்கி போய் விடுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாக விழுகிறது. என்னால் யாரையும் கேள்வி கேட்க முடியும், ஒரு ஊடகவியலாளராக ஒரு மைக்கை கொடுத்து யாருக்கிட்டையும் கேள்வியை கேட்ட முடியும். இது மட்டுமே சுதந்திரமா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வெளிகிறது. முதல் சுற்றில் அவங்க சொன்னாங்க எழுத்து சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆனால் எழுத்தாளனுக்கான சுதந்திரம் இன்னும் இங்கே கிடைக்கவில்லை. எழுதுனா அடிக்கிறான். பேச்சு சுதந்திரம் கிடைத்து விட்டது, ஆனால் பேசினா அடிக்கிறான். காதலிக்க சுதந்திரம் இருக்கிறது, காதலித்தால் சாதி, அப்போ மதம். ஆனால் இன்னொரு பக்கம் அதுதான் இந்த தேசத்தினுடைய பெருமிதங்களாகவும் பெருமையாகவும் இருக்கின்றன. இந்தியா போன்ற ஒரு வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள தேசம் என்பது உலகத்தில் வேறு எந்த தேசமாகவும் இருக்காது. இனத்தால், மொழியால், மதத்தால், சாதியால் ஆயிரம் பிரிவுகளாக பிரிந்திருந்தாலும் இந்தியாவினுடைய பலமே அந்த வேற்றுமையில் ஒற்றுமைதான் அப்படிங்கிறதையும் நம்ம நினைவில் கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த தளத்தில் நின்று எழுத்து சுதந்திரம் கிடைத்து விட்டது, எழுத்தாளனுக்காக சுதந்திரம் கிடைக்கலங்கிறாங்க. சில சுதந்திரத்தை கொடுத்துட்டாங்க, ஆனா முழுமையாக கொடுக்கல அப்படிங்கிறாங்க. பெண் சுதந்திரம் கூட அப்படித்தானா உங்கள் பார்வை? என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கை நாட்டுல இருந்து சைன் போடுற வரைக்கும் இப்போ வந்துட்டோம், அதுவே ஒரு பெரிய விஷயம், அதில் நம்ம பெற்றுட்டோம். ஆனால் அந்த இப்போ நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, மதிய சாப்பாடு கொஞ்சம் அதனால மூலம் தான் நிறைய பேர் படிக்கிறதுக்கே வராங்க, சாப்பாடு கொடுக்குறாங்கன்ற ஒரு ரீசன்னால தான். ஸோ அதெல்லாம் கிடச்சிருக்கு. ஆனால் தரமான கல்வியான்னு பார்த்தா இல்லை. 100 மதிப்பெண் லாங்குவேஜ்க்கு 100 மதிப்பெண் கொடுக்குறாங்கன்னா அதுலேயே தெரியுது நம்ம ஒரு லாங்குவேஜ் இதுதான்ட்டு நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது. அதுக்கு 100 மதிப்பெண் யாராலையும் கொடுக்க முடியாது. அதுலேயே தெரியுது ஒரு தரமான கல்வி இல்லைன்றது. அப்புறம் ஓடும் உதிரமும் வடிந்தோடும் கண்ணீரும் தேடி பிடித்தாலும் தெரிகிறதா ஜாதி, நாமக்கல் அடிகர் கூறியது. இந்திய மக்கள் அனைவரும் ஒன்று, எல்லாரும் ஒன்று தான். ஜாதி மதம் வேறுபாடு திருநங்கைகள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். அண்ட் நிறைய பேர் பேரண்ட்ஸ் இப்போ முக்கால்வாசி நிறைய பேர் வந்து அவங்க பிள்ளைகளை படித்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும், வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அங்கே அப்படி பார்த்தாலும் நீங்கள் அங்கே போய் அடிமையாக இருக்காங்க. நம்ம உழைப்பெல்லாம் அங்கே போய் நம்ம செலுத்துகிறோம், இங்கே இருக்கிற வெளிநாட்டு கம்பெனிலையோ இல்லை வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிலையோ தான் செலுத்துகிறோம். அது இல்லாமல் இருக்கணும். அண்ட் அது மூலயமா ஒருத்தர் எழுதியிருந்தார், எனக்கு சரியாக பேர் தெரியல யார் எழுதியிருந்தார், நெட்டில் இருந்து எடுத்தது. அன்று நீ என்னை தாளாட்ட என்னுடன் இல்லை, இன்று உன் ஈமச்சடங்கை செய்ய நான் உன்னுடன் இல்லை. கூட்டிகிட்டு போய் அந்த ப்ரெஸ் நல்லா சேர்க்குறாங்க. ஸோ அப்போது அந்த பேரண்ட்ஸ் அதை செஞ்சதால தான் பின்னாடி நான் உன்னை முதியோர் இல்லத்தில் சேர்க்குறேன்ற ஒரு இதுவே வருது. பேரண்ட்ஸ் செய்கிற தப்புனால தான் இப்படி இருக்குன்ற மாதிரி அவங்க மீன் பண்ணுறாங்க. மிகப்பெரிய பலங்களில் ஒன்றானது குடும்ப உறவுகள். அது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்கிறது. அந்த குடும்ப உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து கொண்டிருக்கின்றனவோ அப்படிங்கிற ஒரு கவலை. உரையாடலே இல்லை, இப்ப எல்லாமே மெசேஜ் லாங்குவேஜ் அதெல்லாம் போகுது. ஒரே வீட்டிற்குள் இருக்கக்கூடிய தந்தையும் மகனும் கணவனும் மனையும் வாட்ஸ்அப்பில் உரையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இந்திய குடும்ப சூழலுக்கு சமூகத்திற்கு ஆரோக்கியமானதா என்ற கேள்வி இயல்பாக வெளிகிறது. இன்னும் ஏராளமான கேள்விகளோடு காத்திருக்கிறார்கள் மாணவிகள். பேசலாமே ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.